சராசரி உயரம் இல்லாத போதும் பல்வேறு போராட்டங்களை கடந்து தன்னம்பிக்கையோடு பயணிக்கும் சகோதரர்கள் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் அதன் எதிரொலியாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். தன்னோடு நடித்த அனுபவங்களை பகிர்ந்த சகோதரர்களின் வீடியோவை பார்த்த விஜய் அவர்களுக்கு உடனடியாக உதவி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதன் பேரில் நேரில் சந்தித்த நிர்வாகிகள் உதவி செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள சுடலைமாடன் கோவில் தெருவில் வசித்து வருபவர்கள்தான் மாரியப்பன், சுடலை சகோதரர்கள். சராசரி உயரம் இல்லாமல் 1.5 அடி 3 அடி உயரமே கொண்ட இவர்கள் தன்னம்பிக்கையால் ஊரே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். சிறுவயதில் பள்ளிக்கு செல்லும் போதிலிருந்தே கலைமேல் கொண்ட ஆர்வத்தில் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஆடியவர்களுக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகள் வந்துள்ளன. ஒரு பக்கம் படிப்பு, மறுபக்கம் கலை நிகழ்ச்சிகளில் நடனமாடுவது என்று இருந்தவர்களுக்கு படிப்பின் மேலிருந்த ஆர்வம் போய் முழுவதும் கலைத்துறையில் இறங்கியுள்ளனர். இவனை விட்டு நான் பெரிய மாட்டேன், நான் எதையும் விட்டு அவன் பெரிய மாட்டான். ஸ்கூலில் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, 1, 2, 3 அப்படி படிக்கிறா, 6ஆவது படிக்கிறதா ஆண்டு விழா வச்சாங்க ஸ்கூலில். எல்லோரும் ஆண்டு விழான்னு நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். இவங்களையும் ஆண்டு விழாவில் ஒரு பண்ணால் மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாட்டு எங்களுக்குன்னு எடுத்து அவங்க மேடையில் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் இங்கே இமயம் சொல்லி வாசனூரில் இருக்குது, அவங்க வந்து நல்லா ஆடினாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் போகையில் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அப்படியே நாங்கள் அதை ஒரு பயன்படுத்திக்கிட்டோம். படிப்பும் படிச்சுக்கிட்டு இதையும் பயன்படுத்திக்கிட்டோம். ஸ்கூலுக்கும் போய்க்கிடுவோம், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியும் போய்க்கிடுவோம். அப்படியே மண்டையில் வந்து அந்த ஆண்டில் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுனால அந்த படிப்பு எங்களுக்கு இதாகலை. அப்புறம் இதவே எனக்கு கண்ட்ரோல் பண்ணி அடுத்து எங்களை வெளியூரில் தூத்துக்குடி, கோயில்பட்டி, இப்படி பல ஊர்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் இதில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கோம் இந்த தொழிலில். கிராமங்களில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளில் தொடங்கிய பயணம் திரைத்துறை வரை சென்றுள்ளது. இதுவரை 4 படங்களில் நடித்திருக்கும் இந்த சகோதரர்கள் நடிகர் விஜயுடன் சுறா படத்திலும் நடித்ததாக அனுபவங்களை பகிர்ந்தனர். படப்பிடிப்பின் போது விஜயுடனான சந்திப்பு மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டதை கூறி நிகழ்ந்தவர்கள் விஜயின் அரசியல் பயணத்தையும் வரவேற்று பேசியிருந்தனர். பெரிய சந்தோஷம். சின்ன பிள்ளை விஜய் ரசிகர், நானே தீர்ப்பு படத்துலேருந்து நான் ஒரு ரசிகர் தான். அதெல்லாம் என்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த போட்டோ எடுத்து எவ்வளோ வருஷம் இருக்குது சார்? அது ஆட்டம்னா அது சொரா ஷூட்டிங் வரையெல்லாம் இருக்குது. ஷூட்டிங் சாப்பிட்டு ஆமாம், அது 2006 வந்தது. அதான் சொல்ல விரும்புகிறீங்க? கருத்து என்ன சொல்ல, மக்களுக்கு செஞ்சாலே யாரோ அரசியல் வராங்க, இவரை எல்லாரும் எதிர்பார்க்காங்க மக்களுக்கு செய்வாங்கன்னு. நாங்களும் அடுத்த நாங்கள் இருக்கோம். ஏன்னா அம்மாவுக்கு அடுத்து எங்கேயாவுக்கு அடுத்து இவர் தான். இவருக்கு செய்வார் நம்பிக்கையில் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. மக்கள் ரொம்ப எதிர்பார்க்காங்க. அத்தோடு தங்களது 2 பிள்ளைகளும் 10 வயது வரை நடக்க முடியாமல் இருந்ததாகவும் அப்போது அவர்களை தூக்கி சுமந்தேன் என்றும் இப்போதோ எங்களை கடவுள் போல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்றும் நான் தழுதலுக்கு பேசியிருக்கிறார் இந்த சகோதரர்களின் தாய். 10 வயசு வரைக்கும் கையில் இருந்துக்கிட்டேன், 8 வயசு வரைக்கும் கையில் இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பையன் நடக்க வச்சு பள்ளிக்கூடம் கொண்டு சேர்த்தேன். காடு கடைக்கு நான் தீட்டு போவேன். கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்களோட. இப்போ அவங்க நடமாட விட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். அவங்க வாழ்த்த விட்டு கொஞ்சம் நல்லா இருக்கேன். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் அதனை பார்த்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த குடும்பத்திற்கு இனி எவ்விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது என்று விஜய் அறிவுறுத்தியதன் பேரில் மாவட்ட நிர்வாகிகளோடு வீட்டிற்கு சென்ற மாவட்ட செயலாளர் மாரியப்பன் உதவி பொருட்களை வழங்கியுள்ளார். சுற்றுப்பயணம் வரும்போது இந்த சகோதரர்களை விஜய் சந்திக்கப் போவதாகவும் நிவாரண பணத்தை அவரே அனுப்பி வைத்ததாகவும் பகிர்கிறார் மாவட்ட செயலாளர் மாரியப்பன். 2 சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அவங்க ஆல்ரெடி
தளபதி கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறோம், பயணிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தளபதி மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் வந்து உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யும்படி சொன்னாங்க. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நம்ம ஆட்சி வந்தாலும் சரி, நம்ம ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அவங்களோட தாயார் அவங்க சொன்னதையும் எல்லாத்தையும் கேட்டு அறிந்து இனிமேல் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு முதற்கட்டமாக அரிசி, காய்கறி மற்றும் மளிகை பொருட்களையும் அதனோட சேர்ந்து நான் அனுப்பிவிடுறேன்னு சொல்லி தளபதியே அனுப்பிச்சுட்ட அந்த நிவாரண உதவித்தொகையும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று தென்காசி வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் வந்து அவங்க வீட்டுக்கு நேரில் வந்து அவங்களையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த உதவியை செஞ்சுருக்கோம். புதிய தலைமுறைக்கு எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாகவும் மாநிலத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், நிர்வாகிகளின் வருகையை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர் இந்த சகோதரர்கள். புதிய தலைமுறை எதிரொலியாக மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு உதவி கிடைத்திருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.